Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 807 and 808. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கிராக்கரை நம்மளுக்கு பொழந்து கட்டினதுக்கு அப்புறம் அந்த கிங்பம் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நேரா பிக்மமோட கோட்டையை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன லூஃபியோட சைஸ் இன்னும் குறையில, பிஸ்கெட்டை தின்னு ஃபுல்லா இருக்கான். அந்த டைமுங்கும் போது நமின்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா நம்ம சாப்பரு கண்ணாடி வழியா பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி சஞ்சிய ஜெர்மா கிங்டம்ல இருந்து பிக்மமோட கேசலுக்கு தான் கூட்டு போறாங்க. அதனால எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணும்பா. இப்ப அவங்களும் கேசலை நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க. ப்ரூக் டீமோட நிலைமை என்னன்னு கேட்டா தெரியல. சரி, அவங்களோட நிலைமை என்னன்னு கேட்டா நல்லாதான் இருக்கும்பா. ஆனா திடீர்னு பார்த்து பேன்னு கத்துவான். கேரட்டும் வந்து நாங்க நல்லா தான் இருக்கோம்பா, அந்த ப்ரூலிய பார்த்துட்டு பேன்னு கத்துவான். மொத்தத்துல அவங்க நிலைமையும் சரியில்லைன்னு வைங்க. நமி நாங்க கோட்டையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், எப்படியும் சஞ்சியை கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க பாலா. சரி ஓகே, சஞ்சியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேட்ரை இந்த கண்ணாடியிலேயே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணாடி பட்டால்னு உடஞ்சு திருச்சிரும். எல்லாம் அந்த ப்ரூலி பண்ண வேலை தான். சரி, அந்த உடஞ்ச பீஸ்லயாச்சும் பேசலாம்னு பார்த்தா அந்த கண்ணாடி எல்லாமே நார்மல் கண்ணாடியாவே மாறி போச்சு. இனிமேட்டெல்லாம் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நல்லபடியா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சாப்பருக்கு கடுப்பாயிருச்சு. பின்ன இப்படியா எவ்வளவு நேரத்துக்கு தான் ஓடிட்டே இருக்கிறது, இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. அந்த லூசு வேற பயங்கரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இவங்களை நான் பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி திடீர்னு மிரருக்குள்ள கைய விட்டு யாரையோ உள்ள இழுத்து போட்டுட்டு இருக்கோம். ஆமா, என்ன பண்ணுது ஒன்னும் புரியலையேன்னு பார்த்தா அந்த கிரேனு ரேபிட் அப்புறம் காட்டுக்குள்ள பார்த்தாங்களே முதல்ல அது எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருப்பா. எதுக்குன்னா நம்ம ஆளுல கண்டுபிடிக்கிறாங்க. அங்க எங்கன்னு போய் ஒழிச்சுக்கிறாங்களா, கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குது. அதை ஈஸி பண்ணதான் இந்த வேலை. எவ்வளவு பெரிய மிரர் டைமென்ஷன் ஆகுறாளாமா. அவ ஏரியாக்குள்ளேயே ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்க முடியல. என்னத்த போங்க. அப்ப சாப்பருக்கு திடீர்னு இவளை வச்சே ஒரு ஐடியா வரும், செஞ்சிட வேண்டியதான்னு. அதே நேரம் இங்க காட்டுறாங்க லூஃபி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். நமிக்கு தான் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா சீக்கிரமா சஞ்சியை கண்டுபிடிச்சாகணும். கடைசியா அந்த வில்லப்பழுகிட்ட பேசிட்டு போனவன் வர்றேன்னு சொல்லிட்டு தான் போனான். அவனுக்கு எல்லாருமே கொடூர குரங்குகளா இருக்கானுங்க. அவன் பத்திரமா இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சு அவனை பத்தி கவலைப்பட்டு இருப்பாளா. அந்த டைம் லூஃபி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகிட்டே வருவான். நமி பார்த்துட்டு பதறுவா, ஐயோ ஏதோ பஞ்சாயத்து போலன்னு. ஆனா அதான் இல்ல, அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே அவனோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்ட் பண்ணிருச்சு. ஒரு வழியா நார்மல் சைஸுக்கு வந்துட்டான். என்ன வந்த உடனே எனக்கு மீட்டு வேணுமா, எப்பவுமே இவனுக்கு வயிற்ற ஃபுல்லாவே வச்சிருக்கணும் போல, போடா பண்ணாடப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிங் பம் நம்ம ஆளுகளை பார்த்து நீங்க ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்லும். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா ஜெர்மா 66 வண்டி நம்ம ஆளுகளை கிராஸ் பண்ணி அங்க போயிட்டு இருக்கும். அதுல தானே சஞ்சய் போயிட்டு இருக்கான். இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே லூஃபி செம ஹாப்பி ஆகி சஞ்சய் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த வண்டியை நோக்கி பிச்சுக்கிட்டு ஓடுவான். நமியுமே கத்திட்டு இருப்பா, சஞ்சய் நாங்க வந்துட்டோம், கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம்னு. அதே நேரம் இங்க நம்ம சஞ்சய் அப்படியே சோகமா வண்டியில வந்துகிட்டு இருப்பான். அந்த டைம் டே சஞ்சய் பின்னாடி பாடுறா விளக்கண்ண அப்படின்னு நம்ம லூஃபி கத்திட்டே வருவான். இவங்க எல்லாம் ஏதோ நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு ஷாக் ஆவாங்க. பார்த்தா நம்ம லூஃபி அப்படியே மின்னல் வேகத்துல பீச்சிக்கிட்டு வருவான். இவங்களால நம்பவே முடியல. ஏன்னா பிக்மமோட டெரிட்டோரிக்குள்ள இவ்வளவு ஈஸியாலாம் யாராலையும் வர முடியாது. இவனே ஒரு மொக்க பயிரிட்டு இவன் எப்படி வந்தான்னு யோஞ்சிக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பின்னாடி வேற ஒரு பெரிய ட்ரீ வேற வந்துகிட்டு இருக்குது. நமிய சஞ்சின்னு கத்திட்டு இருப்பாளா. நமிய பார்த்தா நம்ம சஞ்சி எப்படி ரியாக்ஷன் கொடுப்பானோ அதே மாதிரி தான் அவனோட பிரதர்ஸும் கொடுப்பானுங்க. காவாலி பயிலுங்க. சஞ்சிக்கு பயங்கர ஷாக்கு, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு. உன்னை கூட்டிட்டு போக தாண்டா வந்தேன்னு நேர நம்மளால வண்டியிலேயே ஒரு ஜம்ப் பண்ணி அவங்க ஆளுங்க எல்லாம் பதறி போய் கண்ணை வச்சு சுடுறதுக்கு ரெடி ஆவானுங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஏண்டா லூசு பாயில திரும்பி வந்துருவேன்னு சொல்லி நோட் எழுதி வச்சுட்டு போனியே, என்கிட்ட சொல்லிட்டு போனியா, என்னாலெல்லாம் வெயிட் பண்ண முடியல, சட்டு புட்டுன்னு வா ஜாலியா போய் பார்ட்டி பண்ணுவோன்னு சொல்லுவானே. சஞ்சிக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. லூஃபி எப்பவுமே இப்படித்தானே. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம சஞ்சியோட ஃபேமிலி மொத்தமும் மோசமானவனுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கையில வேற விலங்க போட்டு வெடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா பிக் மம் கண்டிப்பா எல்லாத்தையுமே கொன்னுருவான். அதோட விடுவாயிலா செஃபோட மண்டாங்க காலி. இப்ப இவன் எடுக்க போற ஒரு டெசிஷனால ஏகப்பட்ட பேரு சாக வேண்டி இருக்கும். அதனால எல்லா விஷயத்தையும் அப்படியே மண்டைக்குள்ள யோசிச்சு பார்ப்பான். அவன் டேடி ஒன்னும் சாதாரண பாடி இல்ல, சரியான கேடி. அவனுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அதனால சஞ்சய் பயங்கர தீவிரமா யோசிச்சு ஒரு முடிவை பண்ணி உனக்காண்டி தாண்டா வந்தேன்னு சொன்ன லூஃபியோட வாயில ஒரே மிதி அப்படியே பய தெரிச்சு தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவான். நமியால நம்பவே முடியல, எதுக்கு சஞ்சய் லூஃபியை போய் அடிச்சான்னு. அவன் என்னடான்னா திடீர்னு நீங்க எல்லாம் கேவலமான லோ கிளாஸ் பைரட்ஸுங்க, பாத்தி இல்ல நான் யாருன்னு வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவன் சஞ்சி, நான் ஜெர்மா கிங்டமோட பிரின்ஸ். இத உங்ககிட்ட சீக்கிரட்டா வச்சது தப்புதான். ஆனா என்னாலலாம் இதுக்கப்புறம் உங்க கூட வர முடியாது. நீங்க வேற நான் வேற. இப்ப நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்ல போனா உங்க கூட இருக்கும்போது காசுக்கு சிங்கடிக்கணும். ஆனா இங்க காசு மலை கொட்டுது. பாத்தீங்களா எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்க, எத்தனை சர்வன்ட்ஸ் இருக்காங்கன்னு. நான் சொன்னேன்னா நாய் மாதிரி வேலை பார்ப்பானுங்க. திருப்பியும் கப்பலுக்கு வந்து என்னைய பிச்சை எடுக்க சொல்றியா? அதுவும் அந்த கேவலமான கப்பல்கள்லாம் என்னால எல்லாம் உங்க கூட இனிமேட்டு திரும்பி வர முடியாது.
போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட நீயே இருந்துக்க. பிக் மாமோட அழகான டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இந்த சந்தோஷமான லக்ஸூரியஸான வாழ்க்கையை நான் வாழ போறேன். அந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை தான்டா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எழுதி வச்ச நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இனிமேட்டெல்லாம் நான் திரும்பி அங்க வரப்போறது இல்ல. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ வந்தது வந்துட்டீங்க, பஞ்சாயத்தும் பண்ணிட்டீங்க. போங்க போங்க, ஒழுங்கா இங்க இருந்து போங்க. உங்க பேரு கூட எனக்கு ஒழுங்கா ஞாபகம் இல்லன்னு வாய்க்கு வந்தபடி அம்மாட்டுக்கு பேசுவான். யாராலையும் நம்ப முடியல. சஞ்சி தான் இப்படி பேசுறானு. லூஃபி கடுப்பாயி, ஏன்டா மூளையில உனக்கு குழம்பி போச்சா, நான்லாம் உன்னை விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே யோஞ்சி, நான் வேணா இவனை காலி பண்றேன்மா. ஆனா சஞ்சி இருந்துகிட்டு, வேண்டவே வேண்டாம், இது என்னோட பிரச்சனை. அவங்களை எப்படி அடிச்சு வரட்டணும்னு எனக்கு தெரியும், நீ மூடிட்டு உட்காரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ண கிளம்புவான். லூஃபி கடுப்பாயி, என்னடா என்ன ஏதோ பேக் பண்ணி அனுப்பி விடுறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, அப்பெல்லாம் போக முடியாதுன்னு பயங்கர கடுப்புல லுக்கு விடுவானா. சஞ்சய் கேஷுவலா வந்து பார்த்துட்டு, நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா ஏகப்பட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு தான் வந்திருப்ப. நீங்க எல்லாம் ரொம்பவும் புவரான ஆளுங்க, வீக்கான ஆளுங்க. பேசாம உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், ஒரு சான்ஸ் வேணா கொடுக்குறேனே. பேசாம பிக் மாமோட பைரட்ஸ்ல வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிங்க. அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல் பணக்காரங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கண்ணா. ஏன்னா நீ எல்லாம் கிங் ஆஃப் த பைரட்டா ஆவியா மாட்டியாங்கிறதே எனக்கு டவுட்டா தான் இருக்குது. ஹியூமனோட நேச்சரே இப்படித்தான், குரங்கு மாதிரி எதுக்காச்சும் ஆசைப்பட்டு தவிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீயுங்கிற மாதிரி சொன்ன உடனே நமிக்கு கடுப்பாயிர, என்ன இவன் பேசிட்டு இருக்கான், இல்ல ஏதாச்சும் காமெடி கிமெடி பண்ணிட்டு இருக்கானு. அப்ப சஞ்சய் பாத்தீங்கன்னா பயங்கர கொலவெறியோட அவளை கூடுவான். இந்த மாதிரிலாம் அவளை பார்த்தது இல்ல. சோ அவளே பயந்துருவா. பையன் நம்மளால காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்றான் பாத்தீங்களா. ஆனா அவங்களுக்கு அது புரியல. அப்ப இவ்வளவு நாளா நீ எங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தான் இருந்தியான்னு கேட்டா ஆமாடாம்பா. அது மட்டும் இல்லாம அடிக்கிறதுக்கு வேற ரெடி ஆவான். சஞ்சயோட காலு ஃபயர் ஆகுதுன்னா அது கண்டிப்பா சாதாரண அடியா இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு வெறி கொண்டு அடிக்க போறான். இவங்களும் சரி, அவங்க டேடியும் சரி, ஏதோ ஃபுட்பால் மேட்ச பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருப்பானுங்க. உனக்கு நான் இப்ப போக சொல்றது காமெடியா தான் இருக்கும், ஆனா இப்ப நான் உனக்கு பண்றதை வச்சே உனக்கே புரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு வேகமா அடிக்க வருவான். நமி வேணாண்டா, சண்டை போடாதீங்க போடாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவன் கேட்க மாட்டான். வந்த வேகத்துல நம்ம லூஃபியோட மூஞ்சில ஒரே மிதி. லூஃபி எஸ்கேப் எல்லாம் ஆகல, அந்த மிதியை டைரக்டா மூஞ்சில வாங்கிக்குவான். அப்படி வாங்கின அடியில அப்படியே சுத்திக்கிட்டே போய் ஒரு பிரேக்க போடுவான். மூஞ்சி மூக்குன்னு ரத்தம் அப்படியே குபுக்குன்னு வெளியில வந்துடும். இப்படி எல்லாம் ஒரு அடி சஞ்சி அடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. நிஜமாவே சஞ்சி மாறிட்டானாங்கிற மாதிரி நம்பிக்கை தோணும். உடனே சஞ்சி, உன்னோட ஹாக்கி பவரை யூஸ் பண்றா, இல்லன்னா நீ செத்துருவேமா. லூஃபி அடிக்க மாட்டேன்னிருவான். ஏன்னா அவன் வந்தது இவங்கிட்ட பேசுறதுக்காக மட்டும்தான். எதுக்கு தேவையில்லாம நான் ஹாக்கி பவர்லாம் யூஸ் பண்ணும், அதனால நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்டா, என்ன பண்ணணுமோ பண்ணிக்காமா. உடனே இந்த வரண்டான்னு சொல்லி மறுபடியும் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். லூஃபி அப்பவுமே அசைற மாதிரி இல்ல, டைரக்டா அந்த அடியை மறுபடியும் மூஞ்சில வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டேபிளா போய் நிப்பான். சஞ்சய்க்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், அப்படி அடிச்சிருப்பான். அப்ப அவனுக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு லூஃபியை வரட்டணும்னா இதை விட்டா வேற வழி இல்ல. ஆனா அவன் தான் பயங்கர அடமண்டா இருக்கானே. உடனே நமி பார்த்துட்டு, ஏன்டா அப்படி பண்ற சஞ்சய், என்னாச்சு உனக்கு, நாங்க உன்னைய கூப்பிட்டுட்டு போக மட்டும்தான் வந்தோம், சண்டை போட வரல. உனக்காண்டி லூஃபி என்னென்ன பண்ணா தெரியுமான்னு அந்த ஸ்வீட் ஜெண்டல் கிட்ட சண்டை போட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. ஆனா லூஃபி இருந்துட்டு, வாய மூடு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீருவான். ஏன்னா இது 1-on-1 ஃபைட், இதை நாங்களே பாத்துக்கோ நீருவான். சஞ்சய் மறுபடியும் போட்டு தொவன்னு துவச்சு எடுப்பான். அடியா வாங்கிட்டு முறைச்ச மேலே நிப்பானே தவிர திருப்பி அடிக்கவும் மாட்டான், அந்த அடியை தடுக்கவும் மாட்டான். சொல்ல போனா லூஃபிக்கு பல்லுகளெல்லாம் போச்சு. எப்படியா அடுத்தடுத்து அவன் அடி வாங்க வாங்க பாடியில ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். அட்லீஸ்ட் லூஃபி ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி தடுத்திருந்தா கூட அவனுக்கு எந்த ஒரு காயமா இருக்காது. ஆனா வீம்புக்குன்னே அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். நமி பார்த்துட்டு கதறி கதறி அழுவா. பின்ன அவளால வேடிக்கை பார்க்கறத தவிர வேற என்ன பண்ண முடியும். சஞ்சய் கேப்பே உடல அட்டி பொலன்னு பொலந்து எடுப்பான். கடைசியில ஓங்கி ஒரு கிக் வைப்பான். அவ்வளவுதான், பையன் மட்டையாயிருவான்னு பார்த்தா மறுபடியும் மூச்சு வாங்க முக்கிக்கிட்டே வந்து நின்னு, கண்டிப்பா உன்னைய திரும்பி அடிக்க மாட்டேமா, இதுக்கப்புறம் வேலைக்காகாதுன்னு சஞ்சய் என்ன பண்ணுவான், ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரு ரொட்டேஷன் ஒன்னு போட்டு அப்படியே மேல ஒரு ஜம்ப், அந்த ஹைட்ல இருந்து சுத்திக்கிட்டே வந்து லூஃபிய ஒரே அட்டி. அவ்வளவுதான், பையன் அங்கேயே பிளாட். அப்படி அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு போவான். அங்க இருக்கவனுங்க எல்லாம் ஆடி போயிருவானுங்க. அடேங்கப்பா, இந்த அளவுக்கு பவர் ஆயிவருன்னு. அப்படியே லூஃபிய காட்டுறாங்க, ரத்தம் குடமா கொட்டிட்டு இருக்கும். கிறுக்கு பையன் தனியா கூட்டு போய் ஏதாச்சும் சீக்கிரட்டாவாச்சும் பேசியிருக்கலாம். ஆனா அப்படி பேசினா இவனுக்கு விட மாட்டானுங்க. அட்லீஸ்ட் நடிப்புன்னு லைட்டா காதல சொல்லிருக்கலாம், இல்ல கண்ணடிச்சிருக்கலாம், ஏதாச்சும் சிக்னல் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அவனே அவன் இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுத்து கடைசியில அவனை ஒரு வழி பண்ணிட்டான். நமி வந்து உசுப்பி பாப்பா, அவன்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. நேரா நம்ம சஞ்சய கூப்பிட்டு அவன் செவனிலேயே ஒரு அப்பு, குட் பாய், இதுக்கப்புறம் எங்க மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டு போவான். உடனே அவன் அண்ணன் தம்பிகளுக்கு கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு அடிச்சிட்டால, ஆனா நம்ம பையன் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்துருவான். பின் ஸ்மோக் பார்த்துட்டு, சார் ரைட்டு, பிரச்சனை ஓவரு, வண்டி எடுக்கடா அப்படின்ட்டு கிளம்புவாங்க. சஞ்சய்க்கு கஷ்டமா இருக்கும். ஆனா வெளியில காட்டாம அவன் பாட்டுக்கு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி இங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஒரு கத்துவான். நில்றா, ஏன்டா நான் லோ கிளாஸ் பைரட்டா, எனக்கு தெரியும்டா, நீ சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றேன்னு. ஆனா ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு தெரியல. எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு தெரியல. நீ இந்த மாதிரி பண்ணினா நான் ஈஸியா இங்க இருந்து போயிருவானா, விட மாட்டேன். இன்னும் நீ எத்தனை டைம் என்னைய வந்து அடிச்சாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு கத்துவான். நமி புடிச்சு வண்டியா திட்டுவா. என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு, நீ வாய மூடு, நான் இங்க
இங்கதான்டா இருப்பேன்னு கத்திட்டு இருப்பானா. உடனே ரைச்சு என்ன சஞ்சய் வண்டியை ஸ்டாப் பண்ணுமான்னு கேப்பா. அவன் அழுதுகிட்டே ஒண்ணு வேண்டாம் நீங்க பாட்டுக்கு போங்கப்பா. உடனே சஞ்சய் சொன்னானே அவன் ஆசை கனவு எல்லாமே ஆல் ப்ளூ தான், அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். லூஃபி கத்துவான், டேய் நம்ம ஜேர்னி இன்னும் முடியல, நான் உனக்காண்டி இங்கதான் வெயிட் பண்ணுவேன், நீ மட்டும் திரும்பி வரல சாகுற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன், சாப்பிடாம செத்தும் போவேண்டாம், ஏன்னா நீ தான் என் ஷிப்போட குக்கு, நீ உன் கையால சமைச்சு தர வரைக்கும் நான் எதையுமே சாப்பிட மாட்டேன், இங்க வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி நான் பசியில இதே இடத்துல இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுவான். நம்ம பையன் தான் சொன்னா செஞ்சிருவானே, பசி வேற தாங்க மாட்டான், என்ன பண்ண போறான்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவான், ஒழுங்கா திரும்பி வந்துரு, நீ திரும்பி வராம நான் கிங் ஆஃப் த பைரட்டா ஆக முடியாது. அந்த டைம் இங்க சஞ்சயை காட்டுறாங்க, பையன் கதறி அழுதுட்டு இருப்பான். பாவம் அவன் இருக்க நிலைமை அப்படி. என்ன பண்ணுவான், அப்படியே 2 பேத்துக்கும் பழைய நினைவுகள்லாம் மண்டையில அப்படியே ஓடும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு லூஃபி அங்கேயே அப்படியே பேன்னு கிடப்பான். நல்ல வேலை இங்க வரதுக்கு முன்னாடி தான் ஃபுல் கட்டிட்டு வந்தான், அதனால எப்படியும் கொஞ்ச நேரத்துக்கு தாங்கணும் வைங்க. ஆனா லூஃபி சஞ்சி வர வரைக்கும் இங்கதான் இருக்க போறானா, திருப்பி சஞ்சி வருவானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.